அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த காலகட்டத்தை அறிவின் யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க, எரா ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு. இது உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கு பொருந்தோ இல்லையோ நம்ம நாட்டுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 77 ஆண்டு காலத்தில் நாம் பெற்றிருக்கிற முன்னேற்றம், வளர்ச்சி, சாதனைகள், பொருளாதார வளர்ச்சி அப்படிலாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. ஒரு 77 ஆண்டு காலம் அப்படின்றது ஒரு நாட்டோட வரலாற்றில் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப குறைந்த காலம்தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுவும் இந்தியா மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒரு தேசம். இங்கு பல பண்பாடுகள், பல மதங்கள், பல மக்கள், பல வகையான உணவுகள், பல வகையான அரசியல் முறைகள், சிந்தனைகள், அப்புறம் வழிபாடுகள், ஏகப்பட்டது எல்லா காலத்திலையும் விதவிதமாக வந்து நம் பேரில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இவ்வளவையும் தாண்டி நம்முடைய நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது அப்படின்னா அது நம்முடைய சாதனை தான், நம்முடைய பெருமை தான். நம்ம ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம், நம்முடைய அறியாமை எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்னு பார்த்தா தான் இது எவ்வளவு தூரம் பெரிய வளர்ச்சி அப்படின்னு தெரியும். வேடிக்கையாக பட்டிமன்றங்களை கூட சொல்லுவாங்க, நம்ம மக்களுடைய அறியாமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். இந்த படிப்பு அப்படின்னு ஒன்று வந்து அதுவும் நம்முடைய பெண்களுக்கான கல்வி அப்படின்னு பாரதிதாசன் மாதிரியான மிகப்பெரிய அறிஞர்கள் பெண் கல்விக்காக பாடிய பாரதி, ஒரு நீண்ட நெடிய புரட்சியாளர்களுடைய பங்களிப்பு இருக்குதே, அது பெரிய விஷயம். அதனால் இன்னைக்கு எவ்வளவோ நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கான பெண்கள் அவங்களாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறத பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்கள் படிக்கிறதுன்றதே குறைவாக இருந்தது. அதனாலேயே இக்னோரன்ஸ் அப்படின்றது, ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்திருக்குது. வேடிக்கையாக சொல்லுவாங்க, இந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்காக நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறார். அந்த ஊருக்கு போய் வாக்கு சேகரிக்கிறதுக்காக போயிருக்கிறார். அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒரு அம்மா அங்கேருந்து வந்து, ரசா கண்டிப்பாக எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான், ஆனால் இந்த நம்பியார்ட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறாஜா, எப்போ வேணால் உன்னை கவுத்துட்டு போயிடுவார் அந்த ஆள் அப்படின்னுச்சான். இந்த திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு வில்லனா எம்என் நம்பியார் வருவார் அந்த திரைப்படங்களில். ஆனால் மக்கள் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ நிஜமாலுமே எம்ஜிஆருக்கு நம்பியார் ஒரு பரம எதிரி மாதிரியும், தேர்தலில் நிற்கிறப்போ கூட நம்பியார்கிட்ட ரொம்ப கவனமாறுன்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறியாமை இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ அது மாதிரி யாராவது பேசுவாங்களா? அதை பற்றிய நம்ம பெரிய விழிப்புணர்வு நம் மக்களுக்கு வந்திருக்கிறது. வேடிக்கையாக சொல், நம்முடைய நிதி அமைச்சர் இருக்கிறாங்களே, இப்போ இல்லை, அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு நிதியமைச்சர் போய் சுதந்திரம் வந்தால் கொஞ்சம் காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு பேசுகிறப்போ, இந்தியாவுக்கு நிறைய பொருளாதார கடன் இருக்கிறது. நம்ம பல நாடுகள், பல உலக வங்கியிலிருந்துலாம் கடன் வாங்கியிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து திருப்பி தர வேண்டிய கடன் தொகை அப்படின்னா ஒரு 40,000 கோடி ரூபாய் இருக்குது. 40,000 கோடினா என்னன்னு உங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு 127 ரூபாய் கடன் அப்படின்னு சொன்னால் புரியும் அப்படின்னு இருக்கிறார். 127 ரூபாய் ஒவ்வொரு இந்தியனுக்கும், இதனுடைய மொத்த தொகை தான் 40,000 கோடி இல்லையா? புரியணுன்றதுக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறார். கூட்டத்தில் இருந்து டக்குன்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்து, தபார் நான் தர வேண்டிய 127 ரூபாயை இதோ கொடுத்துட்டேன், இனிமே என்ன கேட்காம நீ கடன் வாங்கப்படாது சரியா அப்படின்ட்டு போனாராம். ஒவ்வொரு இந்தியனுக்கும் 127னா நான் கொடுக்க வேண்டியது இந்தா வச்சுக்க, என்ன கேட்காம இனிமேல் கடன் வாங்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். சரி, இப்போ எல்லாரும் வளர்ந்துருக்கிறார்கள். நிறைய படிப்புகள், பட்டப்படிப்புகள், மேல் பட்டப்படிப்புகள், ஆய்வு படிப்புகள் எல்லாம் படித்தவங்க. படிக்காதவங்க இப்போ ரொம்ப குறைவு. நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்களில் கூட படிப்பு அப்படின்றது வந்துருச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால் நம்முடைய அறிவு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி, அப்புறம் இதுக்காக நம்முடைய தொழில்நுட்ப நண்பர்கள், இதுக்காக ஒரு பெரிய அமைப்பு, இது எல்லாமே நம்முடைய அறிவு வளர்ச்சியை, பண்பாட்டு வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு தான்.
நம்ம உண்மையிலே வளர்ந்துருக்கிறோமா? வள்ளுவர் ஒரு புலவரோடு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு தம்பி அங்கேருந்து வந்து கேட்குறாரு வள்ளுவர்கிட்ட, ஐயா யார் பெரிய முட்டாள்னு சொல்லுங்களேன் அப்படின்றார். வள்ளுவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இது என்னப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் இருக்கிறவன் தான் முட்டாள் அப்படின்னாராம். வள்ளுவர் உடனே அவரை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமான பதில். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதாதுப்பா, எது நல்லதுன்னு தெரிஞ்சு அதை பின்பற்றாதவர்கள் தான் மூடர்கள். தெரிஞ்சால் போதாது, பின்பற்ற வேண்டும். வள்ளுவர் சொல்கிறார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படின்னு. இப்போ பாருங்களேன், சாலையில் சிவப்பு விளக்கு எரியிறப்போ 2 வீலர் கார்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. எல்லாரும் அப்படியே இருக்கிறோமா? பெரும்பாலான பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். சரி, புகைப்பிடிக்கக்கூடாது, உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். புகைப்பிடிக்கிறவங்களாம் தெரியாதா? மது அருந்துவது உடலுக்கு கேடு, குடியை கெடுக்கும், அது யாருக்கும் தெரியாதா? குடிக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும், தெரியாதா? பைக் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் எல்லாரும் போகிறாங்களா? 2 பேருக்கு மேலே 2 வீலரில் போகக்கூடாது. நம்ம கல்லூரி மாணவர்கள் தெரியாதா? தெரியும், இருந்தாலும் போகிறாங்க. கடையில் போய் மருந்து பொருள் வாங்கினா அதில் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா அந்த காலம் கடந்த மருந்து அதனுடைய வீரியத்தை இழந்து விடும், கெட்டு போகவும் சான்ஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்க்குறோமா? எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறோமா? தெரியாது. லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வரதட்சணை வாங்கக்கூடாது, இதெல்லாம் சட்டப்படியே குற்றம். ஆனால் இது எல்லாம் இப்படி கூடாது என்று தெரிந்தும் நாம் செய்கிறோம் என்றால், அன்பு பெரியோர்களே, நம்மை விட பெரிய மூடர்கள் யாரும் இல்லை, தெரிந்தும் பின்பற்றவில்லைன்னு வள்ளுவர் நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. அண்மையில் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த கன்னியாகுமரியில் வள்ளுவர் பாறையில் அந்த நடந்து போவதற்கான கண்ணாடி பாலத்தை அற்புதமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி சொல்லனே, வள்ளுவருக்கான அந்த பாலத்தில் நடக்கும்போது நன்றாக இருக்கிறது, ஆனால் அதையும் தாண்டி வள்ளுவர் காட்டிய பாதையில் நடக்கிற பொழுதுதான் ஒரு சமுதாயமே மிக நன்றாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.